ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐஒய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக பண்ணக்கூடிய டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இது எல்லாமே வந்து டாலர் ட்ரீலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்குன்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த டிஐஒய்க்கு முக்கியமாக தேவைப்படுறது டிஷ்யூ மட்டும்தான். ஸோ டிஷ்யூ வந்து 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூ எடுத்துக்கிட்டேன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட்ஸ் தான் எடுத்தேன். ஸோ இந்த பெயிண்ட் எல்லாமே அக்ரலிக் பெயிண்ட் தான். ஸோ எல்லாமே டாலர் ட்ரீல அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா இனிஷியலாக கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பு கார்ட்போர்ட் பார்த்தேன். ஸோ இதே வாங்கிக்கலான்ட்டு வாங்கியாச்சு. ஸோ நான் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஈவில் ஐ தான் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ பேப்பரில் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்காக டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே வந்து சைடில் பவுலில் வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெயிண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ சிசர், கை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்மால் பேப்பராக நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அப்படி பண்ண பேப்பரை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பவுலில் தண்ணி வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து சைடில் ஓரமாக வச்சிடணும். ஸோ ஈவில் ஐக்கு யூஸ் பண்ண போகிற கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், பிளாக், அதுக்கப்புறம் நேவி ப்ளூ, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து டாலர் ட்ரீலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த சர்க்கிள் போர்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா கிடையாது. ஓப்பன் பண்ணவே தெரிஞ்சுது இது எல்லாமே வந்து தனித்தனி பீசஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே நல்லா க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் தான் ஃபஸ்ட்டு மிடில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஆல்ரெடி ஸ்க்வீஸ் பண்ண டிஷ்யூ இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் க்ளூவை ஊற்றி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த டிஷ்யூ வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணும் போது. ஸோ மிக்ஸ் பண்ண வச்ச பிளாக் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த சென்டர் ரவுண்ட்குள்ளே ஃபில் பண்ணிட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சு கொஞ்சம் அமுக்கி விட்டேன். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. இது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சேம் ப்ராசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கை ப்ளூ கலர் சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸோ அகெயின் டிஷ்யூ வந்து நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு திருப்பியும் வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரை வந்து ஆட் பண்ணோம், ஸ்கை ப்ளூ கலர். ஸோ சேம் ப்ராசஸ் தான். இது பார்த்திங்கன்னா மாநாடு படத்தில் டைலாக் வரும் பார்த்திங்கன்னா, வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு. அதே ப்ராசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ ப்ரீமியம் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன் டாலர் ட்ரீல. ஸோ இதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான். ப்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் ஃபிக்ஸிங்க்காக மட்டும் தான் இந்த வந்து ஷார்ப்பாக இருக்க இது வந்து யூஸ் பண்ணேன். மற்றபடி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணேன் எல்லாத்துக்குமே. ஸோ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அகெயின் சேம் ப்ராசஸ் தான் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூக்கு. ஸோ ஃபைனலாக நேவி ப்ளூ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்ஜாயபிள் பண்ணி பண்ணேன். அண்ட் ஈஸி டிஐஒய் கூட ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இத்தனை நாள் இதை பண்ணலையேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இதை பண்ணதில். ஸோ எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் see த அவுட்புட். ஸோ ஃபைனலாக அவுட்புட் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அவுட்புட்டு. சொல்ல வார்த்தையே இல்லை. சரி ரெடி 1 2 3 கோ. டடா! ஸோ ஹியர் த ஈவில் ஐ டிஐஒய். ரொம்பவே ப்ரிட்டி அண்ட் எலகண்ட்டாக வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் சன்லைட்டில் காய வச்சா போதும். அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. நான் ரொம்ப ஹாப்பி இதை பண்ணதில். ஜஸ்ட் 1 hour தான் ஆச்சு இந்த ஃபுல் ப்ராசஸும் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஹோமில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பார்க்கும்போதெல்லாம் நம்ம பண்ணதுன்னு தோணும். ஸோ நான் ரொம்பவே ஹாப்பி. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ட்டு. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஸோ see you on the next video. Bye. ஸோ லெட் மீ நோ இந்த டிஐஒய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day.